அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அவமானம் கிடைக்குமா வருமானம் கிடைக்குமானா, நம்ம இப்போ எல்லாருமே சொல்லிவிடுவாங்க, சார் எங்கே சார் வருமானம் கிடைக்குது, எங்களுக்கு ஒரே அவமானம் தான் கிடைக்குது. நாங்களும் என்னென்னமோ தேடி பார்க்குறோம், பாடி பார்க்குறோம், நாடி பார்க்குறோம், ஆடி பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், எங்களை யாரும் பார்க்க மாட்டுறாங்க சார். பார்க்குற மாதிரி நாங்கள் இல்லையானா அதெல்லாம் இல்லை, பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க. பார்க்க வேண்டிய கட்டாயம், ஒரு மிராக்கல் நடக்க மாட்டேங்குது. கும்பராசிக்கு ஒரு மிராக்கல் நடக்க மாட்டேங்குது. அதான் கும்பராசிக்காரங்களோட வருத்தமே. சார் நான் ஏதாவது ஒரு வைரல் ஆகணும் சார், கும்பராசியாக பிறந்துட்டா நான் ஒரு வைரல் ஆகணும், ஆனால் பாருங்கள் வைரல் ஆக முடியலையே. இப்படி பல பேருக்கு தோணும். கும்பராசிக்காரவங்க வைரல் ஆகணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கடவுள் தான் சொல்லணும். பிள்ளையார் இருக்கார், இந்த பிள்ளையார் பாரு, இந்த பிள்ளையார் தான் சொல்லணும். சொல்லுங்கள் பிள்ளையார். கும்பராசிக்காரவங்க வைரல் ஆகணும். எவ்வளோ எத்தனை பேர் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தான் பேசணும். நீங்களே பேசலைன்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்கே போய் பேசுகிறோம்? ஆனால் பிள்ளையார் ஒன்று உணர்த்துறார். இந்த பிள்ளையாரை பார்த்தீங்களா? மீண்டும் சொல்கிறேன், அவர் ஒன்று உணர்த்துறார். நான் கும்பராசிக்கு டக்குன்னு ஏன் பிள்ளையார் எடுத்துருக்கேன் பாருங்கள். எதுவுமே தொடர்பு இல்லை, ஒரே ஒரு நூல் இடையில் அந்த பிள்ளையார் இருக்கார் பாருங்கள். அந்த விக்கிரகத்தை நல்லா கவனிங்க. அதாவது இந்த இடத்துல எதுவுமே தொடர்பு இல்லை. அப்போ இந்த கும்பராசிக்காரவங்க நிறைய நேரங்களில் ரொம்ப சிரமப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னைத்தானே வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. யாருமே ரெகக்னைசேஷன் பண்ண மாட்டாங்க, தொடர்பு இல்லாமல் இருக்காங்க, தொடர்புக்கு அப்பால் போயிடுறாங்க. இந்த செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறீர்கள், இப்படி அப்பால் இருக்கிறீங்கோ இப்பால் இருக்கிறீங்கோ, ஆனால் நட்பால் இருக்க மாட்டீங்களப்பா. இதான் கும்பத்தோட புலம்பல். நான் நட்பாக தான்ப்பா இருக்கிறேன், ஆனால் நீ நட்பால் இருக்க மாட்டேங்கிறப்பா, நீ அப்பால் போயிடுற. அப்படிப்பட்ட கும்பத்துக்கு 2வது வீடு மீனராசி, 10வது வீடு செவ்வாயுடைய வீடு விருச்சக ராசி. அப்போ மீனம் 2வது வீடாக இருக்கும்போது என்னென்னா, கும்பராசிக்காரர்களுக்கு
மரியாதை ரொம்ப, அவங்க மரியாதையை அவங்க விரும்புகிறத விட கொடுப்பாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அவங்க விரும்புறது கூட கம்மி தான், ஆனால் அவங்க மரியாதையை நிறைய கொடுப்பாங்க. அந்த மரியாதையை நிறையா கொடுக்கறதுனாலேயே அவங்கள யாரும் மரியாதையை பார்க்க மாட்டாங்க, அவங்கள கொஞ்சம் அலட்சியமாக பார்த்துருவாங்க. இதுதான் கும்பராசியோட பெரிய மைனஸ். அதுமாரி 10வது வீடு பார்த்திங்கன்னா செவ்வாய், விருச்சிக ராசி. அதனால் ஏதாவது இந்த ஸ்கின் ப்ராப்ளம், உடல் சம்மந்தப்பட்ட ஒவ்வாமைகள்னு சொல்லுவாங்க, ஃபுட்டும் ஒவ்வாமையாக போயிடும், நட்பும் ஒவ்வாமையாக போயிடும். அதனால் இந்த பிளட்டு ரிலேஷன், அண்ணன் தம்பின்னு கிட்டக்க வந்தாலே எவனாவது ஆப்பு வைக்கிறவனா இருப்பான். அப்போ கும்பராசியோட நிலைமையே பார்த்திங்கன்னா போராடினே இருக்கும். அப்போ நிறைய மான அவமானங்களில் வெகுமானத்தை பேஸ், அது சொல்லுவாங்கள்ல, மதில் மேலே ஏறின போன மாதிரியே போகும். இப்போ இவங்களுக்கு 2ஆம் இடப்பதி அதுக்கு அதிபதி வந்து குரு. கும்பராசிக்கு குரு மட்டும் நல்லா இருந்தால் போருங்க, உங்களால் 10 பேர் நல்லா இருப்பான். நீங்கள் நல்லா இருப்பீங்களாங்கிறத நான் சொல்லலை, 10 பேர் நல்லா இருப்பான். அந்த 10 பேரோட வார்த்தைகள் உங்களை நல்லா வைக்கும். அப்போ உங்களுக்கு குரு நல்லா இருக்கணும். உங்களுக்கு குரு நீசமாக போகக்கூடாது. கும்பத்துக்கு மட்டும் குரு பகவான் மகரத்திலே இருக்கக்கூடாது. நீங்கள் கும்பத்துக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரவங்களுக்கு கடகத்தில் குரு இருந்தாலோ, மீனத்தில் குரு இருந்தாலோ, தனுசில் குரு இருந்தாலோ லாபம், மகரத்தில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி கும்பத்துக்கு செவ்வாய் நீசமாகக்கூடாது. கும்பத்துக்கு செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கலாம், விருச்சகத்தில் இருக்கலாம், செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கலாம். ஆனால் கும்பராசிக்கு செவ்வாய் கடகத்தில் இருந்தால் கஷ்டம், கடன் தொந்தரவு இருக்கும். அதுமாரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க லக்னத்தை முதல்ல பார்த்துக்குங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், அதுதான் பேசும். இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், குடும்பஸ்தானம், ஜீவனஸ்தானம். அது நம்ம ஜீவனத்தை அதுலேருந்தே ஏற்படுத்திடலாம், குடும்பம் மூலமாக ஜீவனத்தை ஏற்படுத்த முடியும். 10க்குரியவன் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். 10ஆம் இடம் தொழிலுக்கு அதிபதி, அது 10ஆம் இடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். கும்பத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சனி நீசமாகக்கூடாது. சனி பகவான் மேஷத்தில் போய் உட்காந்துடக்கூடாது. அதே கும்பராசிக்கு துளாராசியில் போய் சனி உட்கார்ந்தா யோகம். கும்பராசிக்கு 5வது இடம் நீசமாயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதாவது கும்பராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் நீசமாயிடக்கூடாது. சார் குழப்புறீங்க சார், என்ன பண்ணுறது, வாழ்க்கையே குழப்பந்தான். 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம், அதுக்குரிய புதன் போய் நீசம்னா 2ஆம் இடத்துல போய் உட்காந்துடுவார். கும்பராசிக்கு ராசிக்கு சந்திரனுக்கு 2ல் போய் அந்த புதன் வந்து உட்காந்துட்டாருன்னா நீசம். உங்களுடைய நீங்கள் தப்பி தவறி பங்குனியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் சூரியன் அங்கே போய் உட்காருவார். மாசியில் பிறந்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா புதனும் சூரியனும் பக்கத்து கிரகம், அது ஒன்றாவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அரசாங்க யோகங்கள்லாம் கிடைக்கும், பெரிய விஐபி அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். திடீர்னு அந்தாலும் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகி சூரிய பகவான், நீங்கள் மாசியில் பிறந்துட்டீங்க, உங்களுக்கு கும்பராசியில் வந்து ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கார், சந்திரனும் சூரியனும் சேர்ந்துட்டாரு அப்படின்னாலோ, 2ஆம் இடத்துல போய் உங்களுக்கு புதன் நீசமாக போயிட்டாலோ குருவோட வீட்டில், நீங்கள் இன்னொருத்தவங்களை நம்பியே வாழ்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது, கும்பராசிக்காரவங்களுக்கு நிறைய நேரங்களில் ஏன் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது, ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம பேர் பெருமை எல்லாத்தையும் இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். ஒன்றும் தெரியலேன்னு முத்திரையே கொடுத்துட்டு போயிடுவான். நிறைய நேரம் அழுகை தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, 5க்குரியவன் நல்லா இருக்கானான்னு பாருங்கள், ராசிக்கு 2க்குரியவன் நல்லா இருக்கானான்னு பாருங்கள், ராசிக்கு 10க்குரியவன் நல்லா இருக்கானான்னு பாருங்கள். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் ராசிக்குரியவன் நல்லா இருக்கானான்னு பாருங்கள். லக்கணத்துக்கு 2க்குரியவன் 10க்குரியவன் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான் ஜோதிடம். உங்கள் மானம் தன்மானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், வெகுமானம் யோகம் கிடைக்கும், அவமானம் கிடைக்காது. யாருக்கிட்டையும் போய் யோசிக்க வேண்டாம், நல்லது நடக்கும். கும்பமே உங்களுக்கு துன்பம் விலகும். இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது, எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும், வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க,
அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம். சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம், தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் 21 டைம்ஸ். கார்த்தால சாயிருச்சு. கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது, சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை. முதல்ல சத்தமாக சொல்லிப்பார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும், நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க, சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும், தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும், 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே, அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள், கார்த்தால சாயரிச்ச கண்டிப்பாக சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும், நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.